இங்க பாத்தீங்கன்னா, இந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ண வீட்டுக்குமே கூட்டு வரான். அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான பொண்ணுன்றதுனால, எந்த நகையுமே போடாம தான் அவங்க வீட்டுக்குமே வராங்க. வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்காளே மூதேவின்னு சொல்லிட்டு, மாமியார் லேடியுமே இந்த பொண்ண போட்டு பயங்கரமா வார்த்தையால கொன்னுகிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு முன்ன பின்ன வீட்டு வேலை கூட செய்ய தெரியாது. வெறும் வீட்ல இருந்து வந்தவளுக்கு வீட்டு வேலை கூட செய்ய தெரியாதான்னு சொல்லிட்டு குத்தி காட்டியே பேசுறாங்க. அப்படியே ஒரு 2 வருஷம் போக ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டு லேடி வீட்டுக்கு வந்துட்டு, இன்னும் மருமக கர்ப்பமாகலையான்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டு போறாங்க. ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து ஒரு மலடியை போயிட்டு என் பையன் புடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு மாதிரியா பேசுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணுமே கேக்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வேற ஒரு வீட்டுக்கு சீமந்த ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. இந்த பொண்ணு விலங்கு வைக்க சொல்றாங்க. இவங்களுமே கிட்ட போகும்போது நீலாம் வச்சினா உங்க வீடு விளங்குமான்னு சொல்லிட்டு இவங்களையும் ஒரு மாதிரியா மூஞ்சா லட்சம் மாதிரி பேசி விட்டுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து வெளியவும் போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காமா, அவளுக்கு கூட சில வருஷமா குழந்தை இல்லாம தான் இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாமா, அங்க போயிட்டு செக்அப் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த வருஷமா அவளுக்கு குழந்தை நின்னுச்சுமா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் மாமா உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்க. சரிங்க அத்தை, உங்களோட பையனையும் கூப்பிட்டுருக்காங்க, 2 பேருக்கும் சேர்த்து செக்அப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே சொல்றாங்க. அதனால அந்த மாமியார் லேடி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பையனுக்கு போயிட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியா நீ தாண்டி மலடின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் லேடி திட்டி விட்டுறாங்க. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ரோட்டுகள்ல இருந்து ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணு கிட்டமே கொடுத்து அதை குடின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு குழந்தை நிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அந்த மருந்துமே கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால இந்த லேடி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பையனுமே வந்து அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தான் பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையுமே சொல்லிடுறான். என் மனைவியை மலடின்னு சொல்லி நீங்க வார்த்தையால ரொம்ப காயப்படுத்திட்டீங்கம்மா, இதுக்கப்புறமேட்டு நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே அவங்க மனைவி கூப்பிட்டு வெளில போயிடுறான். அடுத்த 2 வருஷத்துலயே உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ரோட்ல அவங்க மாமியாருமே இவங்க பாக்குறாங்க. என் பேரனை கொடுமா, நான் ஒரு தடவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப கேவலமானவங்க, உங்களோட தீய புத்தியெல்லாம் என் குழந்தை கொஞ்சம் கூட வரவே கூடாது, நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்டாட்டியா மலடின்னு சொல்லி எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, நாங்களும் ஒரு குடும்பத்துக்கு தலைமை ஆயிட்டோம், உங்க முகத்துல இதுக்கப்புறம் நாங்க முடிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த மாமியார் லேடியோ செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.